ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரத்தினம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தை பத்தினா ஹரி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஹரி படம்னாலே அதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஒரு பக்காவான அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படம். இதுல விஷால், பிரியா பவானி சங்கர், சமுத்திரக்கனின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூக்காக வேலூருக்கு வராங்க. நம்ம ஹீரோ சமுத்திரகனி கிட்ட அடியாளா வேலை செய்யறாரு. சமுத்திரகனி ஒரு எம்எல்ஏவா இருக்காங்க. ஒரு கட்டத்துல பிரியா பவானி சங்கருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. அதுல நம்ம ஹீரோ உள்ள பூந்து காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசி வரைக்கும் ஹீரோயினை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பத்தின ஆக்ஷன் சீக்வன்ஸை சொல்லலாம். படத்துல அவ்வளவு ஆக்ஷன் போர்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னொன்னுமே சூப்பரா இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. குறிப்பா அந்த சிங்கிள் ஷாட்ல எடுத்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் தரமாவே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா விஷால் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஹீரோயினும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபிலாம் பக்காவா இருக்கு. ஹரி படம் எப்பயும் போற அதே டெம்ப்ளேட்ல தான் போகுது. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு சென்டிமெண்ட் சீன் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஆனா ஹரியோட பழைய படங்கள்ல உள்ள பல சீன்ஸ் இந்த படத்துல பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா யோசிச்சு எடுத்திருக்கலாம். படத்துல யோகி பாபு இருக்காங்க, இருந்தாலும் பெருசா காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. சாங்ஸை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு சில சாங்ஸ் நல்லா இருக்கு, பல சாங்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. பிஜிஎம்லாம் ஓரளவு தான் ஓகேவா இருக்கு, நமக்கு பெருசா அட்ராக்ஷனை தரல. நம்ம ஹரி படத்திலேயே நம்ம வெயிட்டா நினைக்கிறது எப்பயுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குமோ, எவ்வளவு தூரம் விறுவிறுன்னு போகுமோ, அதே மாதிரி ஒரு எமோஷன் நமக்குள்ள கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஃபேமிலி பாண்டிங் நமக்குள்ள கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த கனெக்ட் இந்த படத்துல மிஸ் ஆகுது. அது லவ் போர்ஷன்ஸ்லயும் சரி, அம்மா சென்டிமெண்ட்லயும் சரி, அது மிஸ் ஆகுது. அதுதான் மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கு இந்த படத்துல. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. சந்திக்கலாம். தேங்க்யூ.